தேனி கைலாசபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் என்ற பதவி தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதி இருக்கிறது. மற்ற விதிகள் எல்லாம் திருத்தமோ ரத்தம் செய்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் யாராலும் எந்த சூழ்நிலையும் எந்த அமைப்பினாலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர் அவர்கள் அறுதியிட்டு அந்த கண்டிஷனை இதில் சேர்த்திருக்கிறார்கள். அதைத்தான் மாண்புமிகு அம்மா தலைவர் அவர்களும் தேர்தல் மூலமாகத்தான் அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களும் தேர்தல் மூலமாகத்தான் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதுதான் கடந்த வரலாறு. அந்த வரலாறில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஒரு சாதாரண தொண்டன் 1.5 கோடி தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டியதான் பொதுச் செயலாளர் பதவி. மற்ற கட்சிகள்லாம் கிளையிலிருந்து தேர்தல் நடத்தி படிப்படியாக பேரூராட்சி, ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், தலைமை நிர்வாகிகள் வரை போய் அந்த பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அடிப்படை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையம் உங்களுடைய பொதுச் செயலாளர் பற்றி நாங்கள் அங்கீகரித்தோம். நீங்கள் மறுபடியும் நீங்களே கிளைக்கழகத்திலிருந்து மேல் வரையும் கிளைக்கழக தேர்தல், பேரூராட்சி கிளைக்கழக தேர்தல், நகராட்சி கிளைக்கழக தேர்தல், மாநகராட்சி கிளைக்கழக தேர்தல், தலைமை கழக நிர்வாகிகள் வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற ஆணையை இந்திய தேர்தல் வணங்கும். இதுதான் நடைமுறை, 50 ஆண்டுகள் நடைமுறை. அப்படி நடைபெற்றுத்தான் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் இருந்தார், மாண்புமிகு அம்மா அவர்கள், பாபு சம்மான் இருந்தார், மந்தெல்லாம் இருந்தாங்க. அவங்க அப்படித்தான் தேர்தல் நடத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு பொதுக்குழு மூலமாக எந்த சட்டத்தை திருத்தவோ ரத்து செய்யவோ கூடாது என்று இருக்கின்ற இந்த அதிமுக விதியை மீறுகின்ற வகையில் பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும். பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுகிற 5 வருடம் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு வந்து திருத்தம் செய்கிறார்கள். அந்த திருத்தங்கள் தான் தவறு என்று நாங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்காடி கொண்டிருக்கிறோம். அதனை தீர்வுக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்ற வாதாடியும் நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்று அவருடைய வாதத்தை உயர்நீதிமன்றத்தில் வைத்தார். நேற்று உதய நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கிறது, நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் இருக்கிறது என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு மேல மனக்குமுறை வெளிப்படுத்தும் விதமா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல புகைப்படங்கள் இல்லை, அவங்க பேர் இல்லைன்னு சொல்லி ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெடிச்சு எழுந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக இதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஹிஸ்டரி நான் சொல்லிடுறேங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்பது பில்லூர் டேம்னு ஒரு டேம் இருக்கு. பில்லூர் டேம் பவானி டேம் இருக்குல்ல, பவானி டேமுடைய கேட்ச்மெண்ட் ஏரியாவில் பில்லூர் டேம் ஒன்று இருக்கு. அந்த பில்லூர் டேம் நிரம்பி அதனுடைய மிக நீர் தான் பவானி வரும். பவானியிலிருந்து தான் அவிநாசி, அத்திக்கோய், ஈரோடு பல மாவட்டங்களுக்கு அந்த பவானியோட ஆறு போய் பாசன வசதி பெறுகிறது, ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இந்த பில்லூர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.